மீனக்கா. அன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஒரு 10 மணி இருக்கும். கீழ் வீட்டிலேருந்து கம கமன்னு மீன் குழம்பு வாசனை வந்துச்சு. சென்னை வந்ததுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து வாரத்தில் 4 நாள் சாதம் சாம்பார், அப்படி இல்லைன்னா சாதம் மட்டும் வச்சுட்டு தயிர் போட்டு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா பொடி போட்டு சாப்பிட்றது, இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது மாவு பாக்கெட் வாங்கிட்டு வருவேன். ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தால் போதும். நைட்டு வச்சுட்டு காலையிலேயும் யூஸ் பண்ணிப்பேன். இப்போல்லாம் சாப்பாடுங்கிறது நாக்கு ருசிக்கல, வயிறு நிறைஞ்சா போதும். கீழ் வீட்டிலேருந்து மீன் வாசனை வந்த உடனே எனக்கும் மீன் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ மீன் வாங்கணும்னா மீன் மார்க்கெட் தான் போகணும். சரி, ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு போகலான்னு உட்காந்தேன். 5 நிமிஷங்கிறது 1/2 மணி நேரமாக ஆகிப்போச்சு. எப்பயாச்சும் தான் நான் மீன் மார்க்கெட் போவேன். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கடைகள், அந்த நிறையா மீன், அந்த வியாபாரிகளோட சத்தம், அந்த மீன் வாசனை, அந்த செட்டப் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மீன் மார்க்கெட்னாலே அது ஒரு தனி ஃபீல் தான். ரூமை விட்டு வெளியே வந்தால் வெயில் தாங்க முடியல. இந்த வெயிலில் எங்கே மீன் மார்க்கெட் போகிறதுன்னு பக்கத்து தெருவில் ரோட்டோரத்தில் ஒரு அக்கா மீன் வித்துட்டு இருந்தாங்க. அங்கேயே மீன் வாங்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். போகும்போதே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அங்கே 2 அக்கா உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு அக்கா பாவாடை தெரிகிற மாதிரி சின்ன பலகையில் உட்காந்துட்டு முன்னாடி இருந்த மீனுக்கு அவங்க கையால் தண்ணி தெளிச்சுட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, வாமா வா, என்ன மீன் வேணும்? வாழை மீனா, வஞ்சர மீனா, சங்கர மீனா, மத்தி மீனா, என்ன மீன் வேணும்னு கேட்டாங்க. அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலும் பேசுகிற தோரணையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லா மீனையும் பார்த்தேன். இந்த டைம் நம்ம சாப்பிடாத மீன் சாப்பிட்லான்னு ஒரு மீனை கையில் காமிச்சேன். உண்மையே சொல்லணும்னா முக்கால்வாசி மீன் நான் சாப்பிடாத மீன் தான். அது என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியாது. உடனே அந்த அக்கா வஞ்சர மீனுன்னு சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு கொடுங்கக்கான்னு கேட்டேன். 100 ரூபாய்க்குலாம் வராதுமா, 1/4 கிலோவே 300 ரூபா அப்படின்னாங்க. ஐயோ அவ்வளோலாம் வேண்டாக்கா அப்படின்னு. உடனே நல்லா வளர்ற பிள்ளை, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னாங்க. பரவாயில்லக்கா, மத்தி மீனே கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே ஆல்ரெடியே கூட்டம் நிறையா இருந்துச்சு. சரி, வெட்டி வாங்குறதுக்கு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டிலே போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த மத்தி மீனை க்ளீன் பண்ணுறதுனாலே ஒரே எரிச்சல் தான். ஆனால் அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே வீடாக இருந்தால் அம்மா கிட்ட தள்ளி விட்டுருவேன். இங்கே வேறு வழி இல்லை, நான் தானே எல்லாம் பண்ணி ஆகணும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணி மஞ்சள் மசாலாம் போட்டு பாதி குழம்புக்கு பாதி வறுக்க தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு எண்ணெயில் மசாலாம் போட்டு யூடியூப்லாம் பார்த்து என் அம்மாவுக்கு ஒரு காலை பண்ணி டார்ச்சர் பண்ணி எப்படியோ ஒரு மணக்க மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட கொண்டு போனேன். ஒரு ஸ்மெல்லு, அதை அப்படியே கீழே வச்சுட்டேன். வறுத்த மீன் எடுத்து பார்த்தா அதுலேயும் ஒரு ஸ்மெல்லு. ஆசையாக சமைச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். எனக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிச்சம். அப்புறம் அந்த அக்கா மேலே செம்ம கோவம் வந்துருச்சு. மீன் குழம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த அக்கா கடைக்கு விருட்டுன்னு போனால் அந்த கடை சாத்தியிருந்தது. எனக்கு அந்த அக்கா மேலே செம்ம கோவம். உடனே மீனெல்லாம் தூக்கி அங்கேயே எரிஞ்சிட்டு வர வழியில் தயிரை வாங்கிட்டு வந்து சோத்த தின்னேன். அப்போ தான் யோசித்தேன், பேசாட்டுக்கு மார்க்கெட்டே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு நினச்சேன். அடுத்த நாள் காலையிலேயே அந்த அக்கா கடைக்கு கிளம்பி போயிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, உங்களை நம்பி தானே வந்தேன். நேற்று ஆசையாக மீன் சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் கெட்டு போன மீனை கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னு பயங்கரமாக கத்திட்டேன். அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு என்னம்மா இருக்குது, நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, உன்னை ஏமாற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? நானும் மீனை ஏலத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த அக்கா என்னை உடனே கூப்பிட்டாங்க. பக்கத்தில் இருந்த அக்கா கிட்ட வஞ்சர மீனை எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் டப்புன்னு வெட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்தாம்மா வீட்டில் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்னாங்க. எனக்கு வேணவே வேணாக்கான்னு. இந்தாம்மா காசெல்லாம் வேணாம், நீயும் என் பொண்ணு மாதிரி லபன்னு வாயடிக்கிற, எத்துன்னு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து மீனை சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி மீனை மோந்து பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப எஃபர்ட்லாம் போடல, சும்மா ஏனோ தானோன்னு தான் சமைச்சேன். அப்புறம் சோத்தை போட்டு மீன் குழம்பு ஊற்றி வாய்க்கிட்ட கொண்டு வந்தேன். ஸ்மெல்லே இல்லை. இது நான் தான் சமைச்சேனா அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் போய் மீன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி காசு கொடுத்தேன். அவங்க வாங்கவே இல்லை. அப்புறம் எப்போ மீன் வாங்கினாலும் அந்த அக்கா கிட்ட தான் வாங்குவேன். அவங்க பேர் மீனக்கா. நான் மீனக்கான்னு தான் கூப்பிடுவேன். மீனக்கா அப்படின்னு பாட்டெலாம் பாடி அவங்கள கலாய்ப்பேன். அவங்க கிடந்து சிரிப்பாங்க. அடுத்த மாதம் அவங்க பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காங்க. காசிமேடு போகணும்.